நூயி ஒரு புத்தகம் எழுதினாங்க, பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு பெண் எல்லாவற்றையும் பெற்றுவிட முடியாது. இந்த வாழ்க்கையில ஒரு பெண் சிறந்த ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருந்துட்டு அதே சமயத்தில் ஒரு கம்பெனியோட சிஓவாகவும் இருந்து எல்லா விஷயத்திலும் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா முடியாது அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாங்க. இன்போசிஸ் மூர்த்தி, சுதா மூர்த்தி லைஃப்ல சுதா ஒரு புத்தகம் எழுதியிருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் என்னுடைய கணவர் கேட்கிறாரு, நீ என்ன சம்பாதிக்கிறியோ அதை நானும் சம்பாதிக்க முடியும், நான் என்ன சம்பாதிக்கிறேனோ அதை நீ சம்பாதிக்க முடியும்னா நான் ரிசைன் பண்ணிடுறேன், இல்ல நீ சம்பாதிக்கிறத சேர்த்து நான் சம்பாதிக்க முடியும்னா நீ ரிசைன் பண்ணிடு. ஏன் பிள்ளைகளை இப்ப பார்த்தாகணும், பிள்ளைகளை நம்ம கவனிச்சாகணும். அப்ப சுதா சொல்றாங்க, நான் உடனே முடிவு பண்ணிட்டேன், வேலையை விட்டுறது நான் முடிவு பண்ணிட்டேன், நான் ஃபேமிலியை நான் கவனிக்க ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு எல்லையில நம்ம இந்த குழந்தைங்களுக்காக பெண் தன்னுடைய வேலையை விட வேண்டிய கட்டாயம் சில பேர் வாழ்க்கையில வருது. நான் அந்த மாதிரி சூழ்நிலை பெண்களுக்கு சொல்றேன், வேலைதான் முக்கியம் என்று குழந்தைகளை கொன்று விடாதீர்கள். நீங்கள் வேலை பார்ப்பதே குழந்தைகளுக்காகத்தான் என்பதை புரிந்து கொண்டு குழந்தைகள் தான் முக்கியம் என்ற எண்ணத்தை ஒருபோதும் கைவிட்டு விடாது. அதே சொல்றேன், கேரியர் பேஸ்ட் உமன், கேரியர் பேஸ்ட் உமன் எந்த சிக்கல் வருது சொல்லட்டுமா? முன்னெல்லாம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹஸ்பண்ட் பாட்டுக்கு ஆபீஸ் போயிடுவார், மனைவி இருந்து பாத்துக்குவா. ஆனா ரெண்டு பேரும் வேலைக்கு போற வீட்டுல எப்ப பிரச்சனை வருது பாரு, உங்க ஆபீஸ்ல எப்படி உனக்கு ஒரு வாரம் சேர்ந்தாம லீவு கொடுக்க மாட்டாங்களோ அப்படி எனக்கும் ஒரு வாரம் லீவு கொடுக்க மாட்டாங்க. அதனால இப்படி பண்ணலாம், ஒரு நாள் லீவு போட்டு பிள்ளைய நான் பாக்குறேன், ஒரு நாள் லீவு போட்டு நீ பிள்ளைய பாரு, அடுத்த நாள் நான் லீவு போட்டு வேணா பாக்குறேன், அடுத்த நாள் நீ வேணா லீவு போட்டு பாரு. அப்படின்னா ஒவ்வொரு நாள் லீவு போட்டு பிள்ளைய பார்த்தா பிள்ளையா இருக்காது. அப்ப என்ன பண்றது, என்ன மாதிரியான முடிவுக்கு வர்றது? ஒரு தேவையான சந்தர்ப்பத்தில் குடும்பம் தான் முக்கியம் என்ற முடிவை எடுப்பதற்காக யாராக இருந்தாலும் சரி, அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, தாங்கள் ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கிற அந்த ரோல் இருக்கு இல்லையா, அதை முற்றிலும் மாற்றிக் கொள்வதற்கு தயாரா இருக்கணும். ஒரு புகழ்பெற்ற பாக்ஸர் தன்னுடைய லைஃப் ஹிஸ்டரி எழுதியிருக்கிறாங்க, லேடி மாம். அந்த அம்மா புத்தகத்துல என்ன எழுதுறாங்க அப்படின்னு கேட்டா, 3 குழந்தை பெற்றவங்க. அவங்க வெற்றி பெறுவதற்காக கணவர், அவர் பாக்ஸர், அவர் தன்னுடைய லைனை விட்டு கொடுத்துட்டு தன்னுடைய மனைவி முழுமையாக கேரியர்ல மேல வெற்றி பெறுவதற்காக ஒதுங்கி கொண்டார். குழந்தைங்களை அவர் பார்த்து கொண்டார். அதனால அந்த அம்மா வெற்றி பெற முடிஞ்சது. அப்படி எந்த இடத்தில் பெண் தன்னை விட திறமையானவள் என்பதை கணவன் புரிந்து கொள்ளுகிறானோ அந்த இடத்தில் பெண்ணுக்கு வழிவிட்டு நிற்க வேண்டிய கடமை ஆணுக்கு இருக்கிறது என்கிற அந்த கால மாற்றத்தை இந்த நூற்றாண்டில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைவிட கொடுமையான ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு பெண் தன்னுடைய கணவனோடு கருத்து வேறுபாடு கொள்ளுகிற போது சம்பாதிக்கிற பெண்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சிக்கல் வருகிறது. நான் சொல்வதற்கு வருத்தப்படுகிறேன். பெண்ணின் தாய் தகப்பன் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற என் மகளுடைய சம்பாத்தியத்தில் நானும் என் மனைவியும் போய் உட்கார்ந்து கொள்ளலாம், அவள் கணவன் எதற்கு என்று கேட்கிற அளவுக்கு சில பெண்ணின் பெற்றோர்கள் கூட விபரீதமாக நடந்து கொள்கிறார்கள். இன்றைக்கு சொல்லுகிறேன், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் கருத்து வேறுபாடு வருகிற போது பையனுடைய பெற்றோரும் சரி, பெண்ணினுடைய பெற்றோரும் சரி, தலையிடுவது இல்லை என்று தீர்மானித்தால் மட்டும்தான் தொடர்ந்து அவர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள். ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், எந்த பெண்ணுக்கு கணவனோடு மோதல் வருகிற போது அப்பாவின் உதவி கிடைக்கும் என்ற எண்ணம் தோன்றுகிறதோ அவள் சுலபத்தில் கணவனை உதறி விடுவாள். கணவனோடு முரண்பாடு வருகிற போது அப்பாவின் உதவி கிடைக்காது என்று தெரிந்தால் மட்டுமே தொடர்ந்து கணவனை நேசிப்பதற்கு தன்னை அவள் பக்குவப்படுத்திக் கொள்வாள். ஒரு பெண்ணோட ரோல் மாறிக்கொண்டே போகிற போது இந்த சொசைட்டில எத்தனையோ மாற்றங்கள் ஏற்படுகிற போது இதற்கு தகுந்தாற் போல பெற்றோர்கள் மாற வேண்டும், சமூகம் மாற வேண்டும், அரசு பலவிதமான உத்தரவாதங்களை தர வேண்டும். பெண்களுக்கு கூடுமான வரைக்கும் நைட் டியூட்டி கொடுக்கிற பழக்கத்தை எல்லாம் தவிர்ப்பது நல்லது. தவிர்க்க முடியாத டாக்டர், நர்ஸ், அது மாதிரியான முக்கியமான வேலைகள்ல கொடுப்பது என்பது பரவாயில்ல. கூடுமான வரைக்கும் அவர்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, வாழ்க்கை இருக்கு. நான் இன்னொன்னு சேர்த்து சொல்லிடுறேன், அதை சொல்லாம போக முடியல. ஒரு பெண்ணுக்கு பெண் என்பதற்காகவே ஒரு அலுவலகத்தில் வேலை கிடைக்குது பாருங்க, அதை விட அசிங்கம் இந்த உலகத்தில் ஒண்ணும் கிடையாது. பெண் என்பதற்காகவே மறுக்கப்படுவதும் அசிங்கமானது, பெண் என்பதற்காகவே கொடுக்கப்படுவதும் அசிங்கமானது. இதெல்லாம் மாற்றம் வரணும்னா சொசைட்டிக்கு மிகப்பெரிய மெச்சூரிட்டி தேவைப்படும். இன்றைக்கு பெற்றவர்கள், சுற்றி இருக்கிற சமூகம் எல்லாமே மாற வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறது. நாம மரபுகளையும் விட முடியல. ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன், அந்த பொண்ணு மாசம் 1,25,000 வாங்குறாங்க. அவங்க வரலட்சுமி விரதத்துக்கு ஒரு பாயசமோ என்னமோ ஒண்ணு பண்ணி வடையும் பண்ணிருக்கிறாங்க. நான் எப்படி சொன்ன பாருங்க, பாயசமோ என்னமோ ஒண்ணு பண்ணி அவங்க வடையும் பண்ணிருக்கிறாங்க. கொண்டு வச்சாங்க, நான் ஒண்ணு சொல்லல, நான் சாப்பிடுறேன். அந்த பொண்ணு வச்சுட்டு அந்தாண்ட போன உடனே இந்த மாமியார் உட்கார்ந்து இருந்தவங்க ஒரு கமெண்ட் அடிச்சாங்க, இது வடையா, இது வடையா, இதை எலி கூட தின்னாது. நான் அப்பதான் அதை சாப்பிடலான்ற ஐடியால கை வைக்க போறேன். அப்ப
அப்ப உங்களுக்கு மனசுல எவ்வளவு குரூரம் இருக்கு பாருங்க. இவளுக்கு ஒழுங்கா வடை போட தெரியல வரலட்சுமி விரதத்துக்கு அப்படின்னு அந்த அம்மாவுக்கு கோபம் இருக்கு. நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். அம்மா, அவங்க அலுவலகத்துல போய் 1,25,000 சம்பளம் வாங்குறாங்களே, அது மாதிரி உங்களுக்கு சம்பளம் வாங்க தெரியுமா? கம்ப்யூட்டர்ல போய் நீங்க இந்த மவுஸ பத்தி கவலைப்படுறீங்க, எது வடை திங்கிற மவுஸ பத்தி கவலைப்படுறீங்க. கம்ப்யூட்டர் மவுஸ வச்சு அவங்க 1,25,000 சம்பளம் வாங்குறாங்களே, அதுல 10ல ஒரு பங்கு உங்களால வாங்க முடியுமா? முடியாது. அப்போ எந்த இடத்தில் யார் எதனால் திறமை உடையவளாக இருக்கிறார்களோ அதற்காக அவர்களை கொண்டாடுவது என்கிற பழக்கத்தை சமூகம் மேற்கொள்ள தொடங்கிவிட்டால் இந்த சிக்கல் எல்லாவற்றிலிருந்து வெளியே வந்துடும். எந்த வீட்டிலும் நபர் முக்கியம் அல்ல, அந்த பிரச்சனையின் ஆழம்தான் முக்கியம், அந்த பிரச்சனைக்கான தீர்வு தான் முக்கியம். ரொம்ப ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கிறதா, எல்லையற்ற அன்பு என்ற ஒன்று இருக்குமானால் இது ஒரு பிரச்சனையாவே தெரியாது. இந்த உலகம் ரொம்ப அறிவுபூர்வமான ஏற்பாடு அல்லங்க, இந்த உலகம் உணர்ச்சி பூர்வமான ஏற்பாடு. சோ எல்லையற்ற அன்பு என்ற ஒன்று வந்துவிட்டால் போதும், இந்த எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் தீர்ந்து வெளியில் வந்துவிட முடியும். ஒரு பெண் அப்படிங்கறத இயற்கை கொடுத்திருக்கு, ஒரு ஆண் அப்படிங்கறதே இயற்கை கொடுத்திருக்கு. ஒன்னு புரிஞ்சுக்கணும், நீங்க இயற்கை நம்மளை விட புத்திசாலி. இப்ப நிஜமாவே ஒரு ஆணை சப்ஸ்டிடியூட் பண்றதுதான் ஒரு பெண்ணோட வேலைன்னு அது நினைச்சிருந்ததுன்னு வச்சுங்க, இந்த பெண்ணுன்னு ஒன்ன படைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மொத்தமா ஆணாவே படிச்சுட்டு போயிருக்கலாம். எப்ப அது 2 வெவ்வேறா படைச்சிருக்கோ, இருவரிடம் இருந்தும் இயற்கை வெவ்வேறாக எதிர்பார்க்கிறது என்பதையும் நாம் இயற்கையோடு சேர்ந்து சிந்திப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெண் முழுமையும் அன்பும் அறனும் இந்த உலகத்தில் வளர்ப்பதற்காக தோன்றியவள். அதிலிருந்து ஒரு பெண் எப்போதும் விலகக்கூடாது. எனவே ஆணை சப்ஸ்டிடியூட் பண்றதோ இல்ல ஆணோட இடத்தை அச்சீவ் பண்றதோ, இந்த வார்த்தையை கவனிங்க, ஆணோட இடத்தை அச்சீவ் பண்றதோ ஒரு பெண்ணுக்கான முழு வெற்றி அல்ல. ஒரு பெண் பெண்ணாகவே முழுமையாக இருந்து ஆனால் மதிக்கப்படுவதும் ஆனால் கொண்டாடப்படுவதும் ஆண் அவளுடைய மேன்மையினை ஒப்புக்கொள்வதும் தான் உண்மையான வெற்றியாக இருக்க முடியும். ஒரு பெண்ணை நிராகரிக்காமல் அவளை பெண்ணின் தன்மையோடு கூடவே கொண்டாடக்கூடிய அந்த பண்புதான் இந்த நாட்டுக்கு தேவைப்படுகிறது. ஒரு ஆணின் இடத்தை ஒரு பெண் அடைவது என்பது ஒரு பெண்ணுக்கான வெற்றியாக ஒருபோதும் இருக்க முடியாது. இந்த சிந்தனை போக்கை மனதில் பெற்று மதிக்க வேண்டிய எல்லையில் மதித்து உயர வேண்டிய எல்லையில் உயர வேண்டியது இந்த சமூகத்தின் கடமை. நன்றி, வணக்கம்.